இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த நல்லதொரு காலை நேரத்தில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கமும் உண்மையும் தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம சங்கீதம் 105 வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் நம்மை பின்தொடர்கிறதா இருக்கிறது. எங்கே போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கட்டாயம் இந்த வார்த்தையை நான் சொல்லுவது உண்டு, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஏன் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். மனுஷன் ஒரு நாளும் நமக்கு நல்லவனாக இருக்கவே முடியாது. நல்லவங்களாக இருக்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நமக்கு நல்லவர்களாக இருக்க முடியாத தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த உலகத்தை படைத்து மனுஷர்களை உண்டாக்கி தேவாதி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அன்பு கூறுவதற்கு, ஜனங்களுடைய பாவங்களை தன்மேலே சுமந்து கொள்வதற்கு தன்னைத்தானே அர்ப்பணித்ததான தேவகுமாரனை அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு கர்த்தர் அடையாளம் உள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் ஏற்று அவரோடு கூட இசைந்து செயல்படும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். என்ன அப்படின்னு படும்போது, அதே அநேக சூழ்நிலையில் பாருங்கள், நம்ம தனித்து இருக்கிறதான ஒரு நிலைமையாக இருக்கும். எல்லாம் இருப்பாங்க கூட, ஆனால் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, தனித்து இருக்கிறத போல, த லோன்லினஸ், ஃபீலிங் லைக் லோன்லினஸ், தனியாக இருக்கிறோம், எனக்கு யாரும் இல்லை. சிலர் மற்றவங்கிட்ட புலம்புவாங்க, நான் ஒரு அனாதை, நான் யாரும் இல்லை, எனக்கு எல்லாம் இருந்தால் நான் தவிக்கிற ஒரு சூழ்நிலை, அனந்தமிக என்ன இருந்து என்ன பிரயோஜனம், சொந்தம் பந்தம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அநேகர் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து இருக்கிறத நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி தனிமையான விடுபட்டு இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாராம். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. சப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. 3 அதிகாரம் தான் உண்டு சப்பனியாவது, சிறிய தீர்க்கதரிசிகள் அடங்கும். அதனால் இதில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 17வது வசனத்தை இங்கே இப்படியே கோடிடுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். சிலர் உலக பழமொழியில் சொல்லுவாங்க, ஆரம்பமே அசத்தலாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படி ரொம்ப ஆரம்பமே பெருமையாக இருக்குது பாருங்கள் நமக்கு. ஏன் அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is there with us. ஆகினால உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர், the mightiest one, வல்லமை நிறைந்தவர், பராக்கிரமசாலின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நல்லா நீங்கள் யோசித்துக்கணும். நான் தனித்து இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் எல்லாம் இருந்தும் அனாதியாக இருக்கிறேன், அண்ணன் தம்பிங்க இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, அக்கா தங்கச்சிங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, தாய் தகப்பன் இருந்தும் நான் அனாதியாக இருக்கிறேன்னு சொல்லி இருதயத்தில் கும்பிருக்கிற, இருதயத்தில் வேதனைப்படுகிற, மற்றவங்க கிட்ட உன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அன்பு சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, ஊழியக்காரரே ஊழியக்காரி அம்மாவே, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ அனாதை இல்லை. You are not an orphan. You are not a forsaken one. நீ விடுபட்டவங்களோ தள்ளப்பட்டவங்களோ இல்லை. தேவன் உன் நடுவில் இருக்கிறார். இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வீட்டிலிருந்து பார்க்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே தேவ சமூகத்தில் எப்போ 7 மணி ஆகும், இன்றைக்கி என்ன வார்த்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அநேகர் ஆவலாக தியாகமாக தேவ சமூக எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அமோகமாய் ஆசீர்வதிக்கட்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு வசனத்தில், இப்படி தேவனாகிய நடுவில் இருக்கிற அவர் வல்லமை உள்ளவர். அதனால அவருக்கு ஈடானது இந்த ஈடா இருக்கிற முடியாது. ஈடா இருக்கிறவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். மாத்திரமில்லாதபடிக்கு அவர் ரட்சிப்பார்னு சொல்லப்படுகிறது. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். What a mighty word. அதனால தேவன் என்ன பண்ணுறாராம்?
அவர் நம் பேரில் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். நீ நல்லா இருந்தா யாருன்னா சந்தோஷப்படுறாங்களா? அம்மா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, நீ நல்லா இருக்கிற, உனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடச்சிச்சு, இல்லை ஒரு தனியார் நிர்வாகத்தில் ஒரு வேலை கிடச்சிச்சு, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற, ஒரு பர்மனெண்ட் ஜாபுக்கு நீ போகிற, ஒரு 50,000 40,000 60,000 சம்பளம் வாங்குறேன்னா சொந்த பந்தத்துக்கு பிடிக்குதா? பிடிக்கல. அவளுக்கு வந்த வாழ்வு இருக்குது, அவனுக்கு வந்த வாழ்க்கை பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ஏளனம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, புறங்கூறுவாங்க, கசப்பை தெரிவிப்பேன். ஆனால் பாருங்க, ஆண்டவர் எந்த சூழ்நிலையாக இருக்கணும், நீ வெறுமையான இரு, இல்லை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அந்த கர்த்தர் உன் பேரில் சந்தோஷமாக இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் சொந்த பந்தம் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 5 நயா பைசா நமக்கு என்ன பண்ணுறது? உதவுகிறது இல்லை. யாரும் நமக்கு இன்னைக்கெல்லாம் உட்காந்துருந்தா கூட ஒரு 5 நயா பைசா, ஒரு 10 ரூபாய், ஒரு 100 ரூபாய் வந்து யாரும் உதவியா நமக்கு என்ன பண்ணுறதில்ல, கொடுக்குற ஆட்கள் கிடையாது. உன் துக்கத்தில் சந்தோஷப்படுகிறவங்க தான் இருக்குவாங்களே தவிர உன் சந்தோஷத்தில் அவங்க சந்தோஷப்படுறவங்களா இல்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க, அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், உன்னோடு கூட அமர்ந்திருப்பார். The Lord is sitting with you. உன்னோடு கூட அமர்ந்திருப்பார். ஒரு மனுஷன் மனுஷி, தாய் தகப்பன், ஒரு உறவு, ஒரு மனைவி கணவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறத போல தேவன் உன்னோடு கூட அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். மகிழ்ச்சியா இருப்பாராம், கம்பீரமாய் இருப்பார், களி கூறுவார், சந்தோஷப்படுவார்னு சொல்லப்படுகிறது. யார் இப்படி செய்ய முடியும்? Who can do like this? No one can do. யாராலும், எந்த மனுஷனால மனுஷியாலோ இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியத்தை தேவன் இன்றைக்கு கால நேரத்தில் உனக்கு தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஏன் அப்படின்னு பட்சத்தில் தேவன் உன்னை ஆண்டவர் அவர் அதிகம் நேசிக்கிறார். வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால தான் இப்படிப்பட்ட கீழ்கண்ட காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, எவ்வளோ ஒரு பாக்கியசாலி, எவ்வளோ ஒரு பாக்கியவான், பாக்கியவதி பாரணி. யாராலும் செய்ய முடியாது, யாராலும் தர முடியாத ஒரு இன்பமான காரியத்தை என் ரட்சகர் உனக்கு தரன்றார். என்னை ரட்சித்தவர், என்னை அழக பார்க்குறவர், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், எனக்கு நடுவில் இருக்கிற, என் பக்கத்தில் இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிறவர், அவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னோடு கூட நான் இருக்கவேன், உன்னோடு கூட அமர்ந்திருப்பேன், உன் நடுவில் நான் இருக்கிறேன், உனக்கு மகிழ்ச்சியை தருவேன், உனக்கு உன் பேரில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உனக்கு நேராக இந்த கால நேரத்தில் அனுப்பி கொண்டு, அதனால் நீ இனி உன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள், நான் திக்கற்றவனாக இருக்கிறேன், நான் திக்கற்றவளாக இருக்கிறேன், எல்லாம் இருந்த வெறுமையா இருக்கிறேன், என்னை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லை, என் தேவையை சந்திப்பதற்கு யாரும் இல்லை, இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இப்படி போல தவறான வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை நிரூபிக்கிறார். அவர் உன் பேரில் சந்தோஷம் படுகிறவர், உன் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். இதை காட்டில உனக்கு என்னங்க வேணும்? இதை காட்டில மகிழ்ச்சியான காரியம். அதுக்கு தானே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார், அதற்குத்தானே நாம் அவர் தெரிந்து கொண்டார், அதற்குத்தானே அவரோடு கூட இருக்கும்படிக்கு நம்மை கொண்டு போக போகிறாரு. யுக யுகமாக அவரோடு கூட நாம் இசைந்து வாழ்வதற்காக காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லா கண்களை மூடி ஆண்டு நோக்கி, தகப்பனே இந்த காரணத்துக்கு நன்றி. சப்பனியா 3:17 பிரகாரமாய் ஆண்டவர் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தின் காரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்ப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறீர், கூட இருக்கிறேன்ற காரியத்தை நிரூபித்து இருக்கு, அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.